में वो सबसे न्यारा। சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. எங்கள் மத்தியிலே உலாவி வந்து எங்களோடு கூட இடைபடுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த கால வேளையிலே நம்முடைய இன்னொரு பொறுப்பை உங்களுக்கு உணர்த்துவிக்கும்படியாக தேவன் உங்களோடு கூட பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன். அருமையானவர்களே, தேவன் நம்மை ரட்சித்ததனுடைய ஒரு பெரிய நோக்கத்தை புரிந்து கொண்ட விசுவாசிகளுடைய எண்ணிக்கை உலகத்திலே மிகவும் குறைவு. வெறும் பரலோகம் போக வேண்டும் என்பது மாத்திரம் தேவன் நோக்கம் அல்ல என்பதை ஒவ்வொரு விசுவாசிகளும் அறிந்திருக்க வேண்டும். ஏதோ பரலோகத்துக்கு போகிறதுக்குத்தான் ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார், அதற்காகத்தான் நான் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன், அதற்காகத்தான் நான் ஆண்டவரை தேடுகிறேன் என்கிற நினைவு நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குமானால் அது ஒரு பகுதி மாத்திரமே. ஏனென்றால் நான் எல்லா இடத்திலையும் சொல்லுகிறதை இங்கே சொல்லுகிறேன், நம்ம பரலோகத்துக்கு போகிறதான் தேவ நோக்கமா இருக்குமானால் நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே பாஸ்டர் இடத்துல போய் ஞானஸ்தானம் வாங்கும் போது பாஸ்டர் 10 நிமிஷம் தண்ணிக்குள்ள வச்சா போதும், நேர போய் சேர்ந்துடலாம். அப்படிதானே? அப்ப பரலோகத்துக்கு போகிறது தான் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கமா? இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. அதைத்தான் அறிந்த பேதுரு தெளிவான ஒரு வார்த்தைகளிலே சொல்லுகிறார். நாம் அந்த வசனத்தை அறிந்திருந்தாலும் ஒரு நேரம் வாசிக்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நம்ம யார் என்று தெளிவான ஒரு வரைபடத்திற்குள் பேதுரு இங்கே நம்மை புகுத்துகிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் அனைத்தையும் நாம் தியானம் பண்ணிவிட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய புரட்சியை உண்டாயிருக்க முடியும். ஏன் நம்மை பரிசுத்த ஜாதியாக, ஏன் ஆசாரிய கூட்டமாக, ஏன் தெரிந்து கொண்ட ஜனமாக ஆண்டவர் மாற்றியிருக்கிறார் என்கிற காரியத்தையும் அந்த வசனத்திலே அடக்கி வைத்திருக்கிறார். அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தார் என்று நம்முடைய பழைய வாழ்க்கையையும் இன்றைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு பேசுகிறார். அதற்கு நோக்கத்தையும் இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, தெரிவிக்கும்படி, விளக்கும்படி, ஜனங்களை விடுதலைக்குள் வழி நடத்தும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆசாரிய கூட்டம். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆசாரிய ஊழியம் என்கிற அந்த காரியத்தை நாம் நினைக்கும் போது நமக்கு அதை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாகத்தான் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே ஆசாரிய ஊழியம் என்ன என்பதை காண்பித்து கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியன் எப்படி செயல்பட்டான் என்பதையெல்லாம் குறித்து பேசுவதற்கு நான் விரும்பவில்லை. ஆனால் இன்றைக்கு அநேகருடைய எண்ணங்களிலே
ஊழியத்திலே போதகராக, சுவிசேஷகராக, அப்போஸ்தலராக, தீர்க்கதரிசிகளாக அல்லது மேய்ப்பராக இருக்கிறவர்கள் தான் அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்வார்கள். நமக்கு அந்த காரியம் இல்லை என்ற ஒரு பொல்லாத சிந்தனையை எப்படியோ சத்துரு நம்முடைய மனதிலே போட்டு விட்டபடினாலே நாம் ஆசாரிய கூட்டம் என்பதை மறந்து வாழ்கிற ஒரு பொல்லாத வாழ்க்கையிலே நம்மை அறியாமலே தள்ளிவிடப்படுகிறோம். நன்றாக கவனிங்கள். புதிய ஏற்பாட்டின் காரியத்தில் லேவி குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான் பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியர்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ கர்த்தருடைய குடும்பத்தில் பிறந்திருக்கிற அனைவரும் ஆசாரியர்களே. ஹல்லேலூயா. ஆனால் ஆசாரிய பட்டம் என்று சொல்லும் போது வித்தியாசமான ஊழியங்கள் அங்கே உண்டு. ஆசாரியனுடைய ஊழியம் என்ன என்பதை குறித்து நான் விவரமாக பேசுவதற்கு எனக்கு நேரமில்லை. ஆனால் ஒரு சின்ன கூட்டத்தை நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த வசனத்தில் வாசித்தோம், நம்மை ஆண்டவர் ஆசாரிய கூட்டமாக அழைத்திருக்கிறார். அந்த ஒரு சின்ன கூட்டம் செய்த ஒரு காரியத்தை இந்த காலை வேளையில வேதத்தின் அடிப்படையில் இருந்து நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். தேவன் நம்மோடு கூட பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் இந்த சின்ன ஒரு ஆசாரிய கூட்டத்தை குறித்து தேவன் நமக்கு அழகாக தெளிவாக நாம் அனைவரும் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் அனைவரும் புரிந்து கொண்டோமானால் அப்படியே செயல்படுவோம் என்பதற்கு ஏதுவாக இந்த வார்த்தைகளை உங்களுக்கு முன்னதாக வைக்க விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்? ஆண்டவர் ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய காரியத்தை செய்ய வாஞ்சிக்கிறார். என்ன வாஞ்சிக்கிறார்? 5வது வசனத்தை வாசிக்கலாமா? யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்கு அவருடைய ஜனத்தை ஆயத்தப்படுத்துகிற ஒரு வார்த்தையை அவர்களை வழி நடத்தின யோசுவா சொல்லுகிறார். நீங்கள் இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் மத்தியில தேவன் ஒரு அற்புதத்தை செய்வதற்கு காத்திருக்கிறார். அருமையான தம்பி வெஸ்லி சொல்லும் போது பரிசுத்தத்தை மேன்மைப்படுத்துகிற எந்த மனுஷனையும் தேவன் உபயோகப்படுத்துவார் என்று சொன்னார். அது எத்தனை உண்மை என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. ஆண்டவருடைய பெரிய காரியங்களை காண்பிப்பதற்கு, பார்ப்பதற்கு, அனுபவிப்பதற்கு தேவன் விரும்புகிற, தேவன் சிநேகிக்கிற ஒரு பரிசுத்தம் உங்களுக்கும் எனக்கும் தேவையாயிருக்கிறது. ஹல்லேலூயா. முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி, வழியாய் நடந்து போகவில்லை. Not only you are going to see a miracle, mighty miracle, but also you are going to walk in a new way. ஏதோ ஒரு பெரிய அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறது மாத்திரமல்ல, புதிய பாதையிலே நான் உங்களை நடத்த விரும்புகிறேன். இதற்கு முன்னதாக நீங்கள் அனுபவித்திராத, இதற்கு முன்னாக நடந்திராத ஒரு பாதையிலே நான் உங்களை அனுப்ப விரும்புகிறேன் என்று சொல்லி அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை இந்த அதிகாரத்திலே பார்க்கலாம். என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காக முன்னுரையான சில காரியத்தை சொல்லிவிட்டு இதற்கு ஆசாரியர் ஏன் தேவை என்பதை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டார்கள். நேற்றைய சாயங்கால கூட்டத்திலே கலந்து கொண்டவர்களுக்கு நான் கொஞ்சம் காரியத்தை விளங்கி இருக்கும். அதன் அடிப்படையில் மறுபடியும் பேச விரும்புகிறேன். வேத பண்டிதர்களின் கணக்கின்படி 6 லட்சத்தையும் தாண்டினவர்கள் யுத்த புருஷர்களாக இருந்தார்கள். எகிப்து தேசத்தை விட்டவர்கள், எல்லாவற்றையும் வாசிப்பதற்கு நேரமில்லை, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். யுத்தம் செய்யக்கூடிய யுத்த புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சத்தையும் தாண்டினவர்கள் இருந்தார்கள். எகிப்தை விடும்போது அவருடைய மனைவி உண்டு. அந்த காலத்தில் மனைவி மட்டும் இல்ல, மனைவிகள் உண்டு. அதற்கு பிறகு அவர்களோடு கூட இருந்த பிள்ளைகள் உண்டு. பிள்ளைகள் 20 வயதிற்கு கீழ்ப்பட்டவர்களை கணக்கிலே எடுக்கவில்லை. அதற்கு பிறகு யுத்தம் செய்வதற்கு 50 வயது தான் நியமித்திருந்தார்கள். ஆகையினால 50 வயதை தாண்டின முதியவர்கள் உண்டு. கூடவே மற்ற ஜனங்களும் அவர்களோடு கூட சேர்ந்து கொண்டார்கள். இவைகளெல்லாம் கணக்கிடுகிற ஒரு வேத பண்டிதர் இப்படி எழுதுகிறார்: 32 லட்சம் பேர், more than 3 million people,
32 லட்சம் பேர் அங்கே இருந்து புறப்பட்டு வந்தார்கள் என்று எழுதுகிறார். அல்லேலூயா. ஒரு பெரிய படையாக அவர்கள் நடந்து வந்தார்கள். கொஞ்ச காரியத்தை புதிதாக கிறிஸ்துவுக்குள் வந்தவர்களுக்கு விளங்குவதற்காக நான் சொல்லிவிட்டு நான் இந்த கொஞ்சம் ஆழத்தில் உங்களை எடுத்து செல்ல விரும்புகிறேன். அந்த 32 லட்சம் பேரிலே அவர்கள் கடந்து வந்த போது அவர்களை 11 நாளிலே ஆண்டவர் கொண்டு போயிருக்க முடியும். பெலிஸ்தியர் தேசத்தின் வழியாக அவர்களை அழைத்து கொண்டு போனால் 11 நாளிலே கானானுக்கு கொண்டு போக முடியும். ஆனால் இத்தனை காலமாக ஜனங்கள் அடிமைகளாக வாழ்ந்து விட்டார்கள். பல ஆண்டுகளாக அடிமைத்தனத்திலே வாழ்ந்து விட்டார்கள். வேலை செய்து களைத்து போயிருக்கிறார்கள். அவர்களுக்கு யுத்தம் செய்வதற்கு தெரியாது, எப்படி சண்டை போட வேண்டும் என்று தெரியாது, சத்துருவை எப்படி மேற்கொள்வது என்று தெரியாது, எப்படி அணிவகுத்து போக வேண்டும் என்று தெரியாது. They never had a training. அவர்களுக்கு ஒரு பயிற்சி இல்லை. அவர்களுக்கு ஒரு ஆர்கனைஸ்டு மேனராக முன்னேறி போவதற்கு தெரியாது. ஆடு மாடுகளை போலத்தான் அவர்களுக்கு போக தெரியும். ஆகையினாலே பெலிஸ்தீரின் தேசத்தின் வழியாக போனார்கள் என்றால் அங்கு யுத்தங்களை சந்தித்தார் இவர்கள் சோர்ந்து போவார்கள், வழியிலே சோர்ந்து போய் விடுவார்கள் என்று ஆண்டவர் அவருடைய பலவீனத்தையும் அவருடைய அன்ஆர்கனைஸ்ட், அவர்கள் தெளிவான ஒரு ஒழுங்கு கட்டுப்பாட்டுக்குள் வளர்க்கப்படாமல் வாழாமல் இருந்தவர்கள் என்பதை நினைத்து ஆண்டவர் ஒன்று செய்தார். அவர்களை கொஞ்சம் சுற்றி வர பண்ணினார், வனாந்தர பாதையாக வழி நடத்தினார். அதற்கு ஆண்டவர் குறித்திருந்த நாட்கள் 40 நாட்கள். 11 நாட்கள் போக வேண்டிய இடத்துல ஆண்டவர் 40 நாட்கள். எதற்காக? இவருடைய பலவீனம், இவருடைய ஒழுங்கீனங்களை புரிந்து கொண்டிருந்த ஆண்டவர் அவருடைய பலத்துக்கு தக்கதாக ஒரு புதிய பாதையில நடத்த 40 நாட்கள் அவர்களை எடுத்து செல்ல விரும்பினார். ஆனால் ஜனங்களின் அவிசுவாசம், முரட்டாட்டம், கீழ்ப்படியாமை, எதிர்த்தின்றல் போன்ற அநேக காரியங்களின் நிமித்தம் வனாந்தரத்தில் அவர்கள் சுற்றி வந்தார்கள். எத்தனை வருடங்கள் சுற்றினார்கள்? 40 வருடங்கள். நல்ல கவனிங்க, இதெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பார்கள். இதை நீங்கள் வேதத்திலே வாசித்திருக்கலாம். 40 நாள் போக வேண்டிய பிரயாணத்தை 40 வருஷமாக மாற்றிவிட்ட அந்த ஜனம் இப்பொழுது களைத்திருக்கிறது. பிரயாணம் பண்ணி சோர்ந்து இருக்கிறது. சில வேளைகளிலே தண்ணீர் இல்லை என்று அவர்கள் முறுமுறுத்ததை நேற்றைய தினத்திலே காண்பித்து கொடுத்தேன். சரியான சாப்பாடு இல்லை என்பதை காண்பித்து கொடுத்தேன். நிச்சயமாக மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவர்களை வழி நடத்தின போதிலும் அவர்கள் கூடாரம் அடிப்பார்கள், அதற்குள் மேகம் புறப்பட்டு விடும். ஆகையினால கூடாரத்தை கிளப்பு. நிலையற்ற வாழ்க்கை, வனாந்தரம், நல்ல ஒழுங்காக காரியங்களை செயல்பட முடியாத ஒரு நிலையற்ற நிலைமையில தள்ளப்பட்டிருக்கிற ஜனம் இப்பொழுது கானானுக்கு மறுபக்கத்தில், யோர்தானுடைய நதியினுடைய மறுபக்கத்தில் நின்று நிற்கிறார்கள். களைத்து போய், தளர்ந்து போய், சோர்ந்து போய், அடிமேல் அடிபட்டு, நெருக்கப்பட்டு, உபத்திரவப்பட்டு நிலையற்ற வாழ்க்கை வாழ்கிற ஒரு 3 மில்லியன் அல்லது 30 லட்சத்தையும் தாண்டின மக்கள் ஒரு பக்கத்தில் நிற்கிறார்கள். கொஞ்சம் மனக்கண்களிலே அந்த படத்தை எடுத்துக்கொண்டு வந்து பாருங்கள். அவர்கள் இப்பொழுது தேவன் சொல்லி இருக்கிற ஆசீர்வாதமான பூமிக்குள்ளே வழி நடத்தப்படுவதற்கு ஒரு தடை இருக்கிறது. அதே அதிகாரத்திலே ஒரு வசனத்திலே வாசிக்கலாம். 3வது அதிகாரத்திலே, யோசுவாவின் 3வது அதிகாரத்திலே அந்த நிலைமையை குறித்து சொல்லுகிற ஒரு காரியம் பாருங்கள். 15வது வசனத்தை வாசிக்கலாம். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போதும். யோர்தான் நதி இப்ப கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. அது ஒரு பெரிய நதி அல்ல. நான் பீகாரில் இருக்கிற இடத்துல சோன் நதி என்று ஒரு நதி இருக்கிறது. அதனுடைய மேலே தான் நாங்கள் இருக்கிறோம். அந்த சோன் நதியினுடைய அகலம் எவ்வளவு தெரியுமா? 3.25 கிலோமீட்டர் நதியினுடைய அகலம். மழை காலத்தில் முழுவதும் தண்ணி போகும்போது பார்த்தா சமுத்திரத்தை பார்க்கிறது போல இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நதி அல்ல யோர்தான் நதி. யோர்தான் நதி ஒரு பெரிய நதி அல்ல, சிறிய நதி தான். ஆனால் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. இத்தனை களைத்து போயிருக்கிற, அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நிலையற்ற வாழ்க்கையில் இருக்கிற அந்த ஜனங்கள் நிலையான இடத்திற்கும் வசதியான காரியத்திற்கும் செழிப்பான பூமிக்கும் எடுத்து செல்வது என்பது தேவ திட்டம்.
நேற்றைய தினத்தில் நான் குறிப்பிட்டது போல ஒரு திராட்சை கொலையை 2 பேர் சுமக்கத்தக்கதான் அத்தனை பெரிய பழங்களால் நிறைந்திருக்கிற ஒரு பெரிய பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லியிருந்தார், நீங்கள் கட்டாத வீடுகளிலே குடியிருப்பீர்கள், நட்டாத திராட்சரத்தின் பழத்தை புசிப்பீர்கள், உங்களுக்கு கீழே செம்பு இருக்கும், மேலே வானத்தின் தண்ணீரை குடிக்கிற ஒரு பூமியை உங்களுக்கு தந்தேன் என்று ஆண்டவர்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், ஆண்டவர் வைத்திருக்கிற காரியங்களை அனுபவிக்க கூடாதபடி களைத்திருக்கிற, நொறுக்கப்பட்டிருக்கிற, அநேக மரணங்களை சந்தித்து விட்ட, எல்லா குடும்பத்திலையும் மரணத்தை சந்தித்திருக்கிற ஒரு பெரிய கூட்டம் நிற்கிறது. இவர்கள் இந்த பக்கத்துக்கு போவதற்கு தடையாக இருப்பது யோர்தான் நதியே. இப்ப இதுல வழி உண்டாகணும். இதுல வழி உண்டாக்குறதற்கு தேவன் உபயோகப்படுத்தின அந்த பாத்திரங்களை தான் நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். இன்றைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 121 கோடி மக்களை கொண்ட இந்த இந்திய தேசத்துல 1-2 இல்லை. நான் பாஸ்டர் வின்சென்ட் இடத்துல கேட்டேன், ஐயா காரைக்காலுடைய ஜனத்தொகை என்ன என்று. அவர் சொன்னால் 1.25 லட்சம் என்றார். 5 MLA தொகுதிகள், அதுவும் புதுச்சேரியில். உங்கள் ஊரில், எங்கள் ஊரில் முனிசிபாலிட்டி வார்டு தான் உங்கள் ஊரில் ஒரு தொகுதி. அப்படி கொண்ட ஒரு சின்ன 1.25 லட்சம் பேரை கொண்ட ஒரு சின்ன காரைக்கால். ஆனால் இந்த இந்திய தேசத்தை கொஞ்சம் கண்ணங்களை ஏறெடுத்து பாருங்கள். 121 கோடி. இதில் 10.5 கோடி நாங்கள் பீகார்லேயே வச்சுருக்கோம். எங்கள் ஊரில் 1 கிலோமீட்டர், ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர், ஒரு சதுர கிலோமீட்டருக்கு நீங்கள் லைன் போட்டீங்கன்னா அதில் 1200 பேர் இருக்காங்க. அப்படி நெருக்கமான ஒரு பகுதி. நெருக்கமான பகுதியில் நான் வாழ்கிறேன். 1 ஸ்கொயர் மீட்டர், அதாவது 1 கிலோமீட்டர் நீளம், 1 கிலோமீட்டர் அகலத்துக்கு நீங்கள் கோடு போட்டீங்கன்னா அதுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க? 1200. இதுல தான் சாப்பிடணும். எங்களுக்கு வேற விவசாயத்தை விட்டு அவங்க ஊர் மாதிரி ஃபேக்டரியும் இல்லை, எங்க ஊருக்கு ஃபேக்டரி வருமானம் தெரியவும் இல்லை. அல்லேலூயா. அதில் தான் விவசாயம் பண்ணிக்கணும், அதில் தான் வீடு கட்டிக்கணும், அதில் தான் எல்லாம் செஞ்சுக்கணும், அதில் தான் நாங்கள் வாழணுங்கிற அப்படி நெருக்கமான ஜனத்தொகை நிறைந்த ஒரு இந்தியாவில் தேவன் உன்னையும் என்னையும் இந்த சந்ததிக்கு, இந்த தலைமுறைக்கு வழி உண்டாக்கும்படியாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்க, நீங்க தான் ஆசாரியரு. நீங்க செயல்படலைன்னா ஜனம் மறுபக்கத்திலேயே நின்னுரும். ஓஹோ. 4 பேர் ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவர் என்ன சொன்னார் என்று அந்த அதிகாரத்தை வீட்டிலே போய் படித்து விட்டு இன்னைக்கு சாப்பிடணும். சாப்பிடணும்னாலும் ஒரு நேரம் ஆசிரணும். 4 பேர் ஆண்டவருக்கு தேவை. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற 4 பேர் தேவை. யோசுவாவை ஆண்டவர் நீ போய் கோலை நீட்டு மோசே மாதிரி சொல்லல. ஏன்னா ஆண்டவர் எப்பொழுதும் புதிய காரியங்களை செய்கிறவர் தான். மோசையின் நியாயப்பிரமாணத்து காலத்துல மோசே தான் கையை கம்ப நீட்டுவான், செங்கடல் 2 பிறக்கும், போங்கன்னு சொல்லுவான். ஆனா புதிய ஏற்பாட்டு யோசுவாவாகிய இயேசுவின் தலைமையில நீயும் நானும் செயல்பட்டாதான் காரியம் நடக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய ஊழியங்கள் பழைய ஏற்பாட்டு ஊழியங்கள் தான். நிறைய ஊழியங்கள் பழைய ஏற்பாட்டு முறையில தான் நடக்குது. பெந்தெகோஸ்தே சபையில கூட பழைய ஏற்பாட்டு ஊழியம் தான் இப்ப நிறைய நடக்குது. அதை குறித்து நான் பேச வரவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டு தலைவனாகிய யோசுவா சொல்கிறார், ஆசாரியர்களாகிய உங்கள் கால் தண்ணியில பட்ட உடனே நான் மாத்திரம் அந்த 4 பேரா இருந்தேன்னா என்னெல்லாம் சொல்லியிருப்பேன்னு முதல்ல சொல்றேன். உங்களை பற்றி எனக்கு தெரியாது, நீங்க நல்ல பிள்ளைங்க. உங்கள் பாஸ்டர் சொல்கிற நல்ல ஆட்கள் கொடுத்துருக்கிறாருன்னுட்டு நீங்கள் நல்ல ஆட்கள். நான் என்னையை பற்றி தானே சொல்ல முடியும். அந்த 4 பேரில் நான் இருந்தேன்னா நான் முதல் கேள்வி கேட்பேன், ஐயா பெரிய மோசை விட நீர் என்ன பெரியவரா? அவர் போகும்போது தடியை கொடுத்துட்டு போனார்ல, அவர் போகும்போது தடியை கொடுத்துட்டு போனார்ல, அவர் தடியை நீட்டினாரு, உடனே ராம் முழுவதும் காத்தடிச்சது, கடல் 2ஆ பிரிஞ்சது, நீரும் தடியை நீட்ட வேண்டிதானே? முதல் கேள்வி கேட்டிருப்பேன். நியாயமான கேள்வியா தோணுது, சரியான கேள்வியா தோணுது, வாதத்துக்கு ஏற்ற கேள்வியா தோணுது. ஆமா, முதல் கேள்வி. அடுத்த கேள்வி, 2வது கேள்வி, ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. வாசிக்கலாம் 3வது அதிகாரத்துல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். 7வது வசனம்.
கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு என்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உம்மை மேன்மைப்படுத்துறதுக்கு உம்மை பேர் உண்டாக்குறதுக்கு நான் இறங்கணுமா? நீ இறங்கணும். அப்படிதானே சொல்லியிருப்பேன். உமக்கு பேர் உண்டாகிறதுக்கு என்னைய யூஸ் பண்றீரா? உமக்கு பேர் உண்டாகிறதுக்கு என்னைய யூஸ் பண்றீரா? உம்ம பேர் தாரையா மேன்மைப்படுத்தின ஆண்டவர் சொல்றாரு. நீர் இறங்கி முன்னால கால் வையும், அது திறந்ததுன்னா நாங்க பின்னால வரோம். என்ன ஒருபடியா பாக்குறீங்க? நீங்களும் அப்படித்தானோ? அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய மனதில் ஏராளமான கேள்விகள் இருக்கும். இது காணா குறைக்கு ஆண்டவர் வேற சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன சொன்னாரு? இந்த பாதையா நீ நடக்கவே இல்லை. அது வேற கரை புரண்டு ஓடுது. கரை புரண்டு ஓடுற நதியில எங்க பள்ளம், எங்க கல்லு, எங்க குழி இருக்குதுன்னு தெரியாது. நான் காலை வச்சது மாத்திரமல்ல, இந்த உடன்படிக்கை பெட்டி வேற மேல இருக்குது. அதுவோ சும்மாவே லேச அசைஞ்சாலே அடி விழுகிறது. அந்த பொட்டியை வச்சுக்கிட்டு நான் இந்த தண்ணிக்குள்ள இறங்க போல, நீர் முன்னால அளந்து அளந்து காட்டிட்டு போறோம் எவ்வளவு தண்ணி இருக்குன்னுட்டு. நான் பின்னால வர்றேன். அப்படித்தான் நான் சொல்லியிருப்பேன். அது மாத்திரம் இல்ல, இன்னொன்னு சொல்லியிருப்பேன். நாங்க தானே கால் வைக்க போறோம். நாங்க கால் வச்ச உடனே தானே தண்ணி பழக்க போகுது. எங்களுக்கு என்ன ஞாபக சின்னம் வைப்பீர்? எங்களுக்கு என்னையா கிடைக்கும்? எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எங்களுக்கு என்னையா ஞாபக சின்னம் கிடைக்கும்? எங்களுக்கு செலவு வைப்பீரா? யார் யாருக்கெல்லாமோ செலவு வச்சிருக்காங்களே. நம்ம ஊர்ல திருமண பக்கம்லாம் செலை தானே. எங்க பார்த்தாலும் சிலை. எனக்கு சிலையை பார்த்தா பயமா இருக்குது. ஏன்னா சரித்திரத்திலையும் படிக்கல, இங்கேயோ ஒரு இலக்கியத்துல வந்த ஒரு புருஷனை கூட்டி அவனுக்கு ஒரு சிலை போட்டு அவனுக்கு அப்படிப்பட்ட சிலை உண்டாக்குற ஒரு நல்ல நாட்டுல, கதாநாயகர்கள் ஏராளமா எழும்பி இருக்கிற நாட்டுல இவ்வளவு பெரிய காரியத்தை 32 லட்சத்தை அந்த பக்கத்துக்கு கொண்டு போறோம், வழியை உண்டாக்குறோம், எவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய போறோம். எங்களுக்கு என்ன வைப்பீர்? அல்லது அட்லீஸ்ட் எங்க பேரையாவது எழுதி வைப்பீரா? யோசுவாவே, நீர் எழுதும்போது, சரித்திரம் எழுதும்போது 4 ஆசாரியர்கள் அவன் இவன் இவன் இவனுடைய குமாரன் இவன் அப்படின்லாம் பேர் எழுதுவீரா? நான் நிச்சயமா கேட்டிருப்பேன். ஏன்னா என் ஆண்டவர் பிச்சைக்காரன் பேர அட்ரஸோட எழுதி வச்சிருக்காரு. திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு எரிகோவின் வழியில உட்கார்ந்து பிச்சை கடையப்பா. யாரு அவன்? பிச்சைக்காரன், குருட்டு பிச்சைக்காரன். அவன் பேர அப்பன் பேர் போட்டு, அவன் பேரை போட்டு, அதுக்கு எங்க உட்கார்ந்தான்னு போட்டு இவ்வளவு டீட்டெயில் எழுதுறியவரு. நான் அற்புதம் செய்யறாள் ஐயா. அற்புதம் நடக்காதவனே அற்புதம் செய்யும் ஊழியன்னு போடுறாங்க. முதுகு வலியோடு வந்தவனுக்கு ஜோமணி தலைவலி போன உடனே பயங்கரமா பெரிய வரங் பெற்ற ஊழியர்னு எழுதுறானே. அப்ப நாங்க எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்ய போறோம். ஒரு ஆள இல்லையா 32 லட்சத்தை சாபத்துல இருந்து ஆசீர்வாதத்துக்கு கொண்டு வர போறோமே. அப்ப எங்க பேரை எங்க போடுவீர்? கேப்பமா இல்லையா? இன்னைக்கு நிறைய சண்டைக்கு காரணமே தானே. நன்றி அறிதல்ல யார் பேரையாவது விட்டாச்சுன்னா அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. வேலை செய்ததெல்லாம் என் பேரை கூட சொல்லலை இந்த ஆளு, அப்படித்தானே சொல்லுறான். நல்லா கவனிங்க. நான் ஒரு சின்ன சம்பவத்தை எப்பவும் சொல்றது வழக்கம். எல்லாருக்குள்ளேயும் அது மாதிரி ஒரு ஆசை இருக்கிறத குறிப்பிடுறதுக்காக நல்ல ஒரு சம்பவம். எனக்கு 3 பையங்களுக்கு பிறகு ஒரு மகா பிறந்தா. 3 பையங்களும் அவ்வளவு பேச மாட்டாங்க, ஊமைங்க, ஜாஸ்தி பேச மாட்டாங்க. கேட்டா பதில் சொல்லுவாங்க, அதிகம் பேச மாட்டாங்க. ஆனா மக பிறந்தாலோ இல்லையோ 3 பேருக்கும் சேர்த்து பேச ஆரம்பிச்சிட்டா. பொம்பளை பிள்ளை இல்ல. அந்த வின்சென்ட்டுடைய மகளை கேட்டு பாருங்க, அவளால பேசாம இருக்க முடியாது. அதனால ஸ்கூலுக்கு கூட்டு போற டிரைவர் என்ன செய்யறாராம், ஏறின உடனே ஒரு சூயிங்கம்மா வாயில போட்டு விட்டுறாரா, பேசாம அதையே சவச்சுக்கிட்டு. பொம்பளை பிள்ளைங்களுக்கு பேசாம இருக்க முடியாது. என் மகா 1.5 வயசுலேயே பேச ஆரம்பிச்சிட்டா. கிளியரா பேச ஆரம்பிச்சா. 1.5 வயசுல பேசுறது தெளிவா தெளியமா பேச ஆரம்பிச்சிட்டா.
அவள் வாயாடி பொண்ணா இருந்ததுனால பெண் பிள்ளை எனக்கு வேண்டான்னு சொன்ன நானே அவளால் அட்ராக்ட் பண்ணப்பட்டேன். இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறா. ரஷ்யாவில் இருந்தாலும் எல்லாரையும் உண்டுலன்னு ஆக்கிடுவா. ஆமாம் ஆமாம். அவள் கர்த்தருடைய கிருபையினால நான் அவளை 2.5 வயசாக இருக்கும்போது அவளை நர்சரி ஸ்கூலுக்கு கிளாஸுக்கு அனுப்பணும். எங்கள் மனைவி ஒரு நாள் அவளுக்கு போய் ஒரு டூத் ப்ரஷ் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த டூத் ப்ரஷோட சின்ன பேபி ப்ரஷ், அதோட ஒரு சின்ன பிளாஸ்டிக் பொம்மையும் இருந்தது. அப்போ என் மனைவி என்ன செய்தா, அவளை கூப்பிட்டு, ஏம்மா அவள் பேர் ஜாய் இங்கே வா, இது உனக்கு ப்ரஷ் நான் வாங்கினேன், அதோடு கூட ஒரு கடைக்காரர் ஒரு இனாமா ஒரு சின்ன பொம்மை கொடுத்துருக்காங்க, சின்ன. உடனே யாங்கினாலும் வெளியே காணாமல் போயிட்டா. நாங்கள் நினச்சோம் எங்கேயோ போயிட்டா, விளையாட போயிட்டான்னுட்டு. ஒரு 20 நிமிஷம் கழிச்சு அவருடைய நர்சரி கிளாஸ் டீச்சர் வந்தாங்க. வந்த உடனே சொன்னாங்க, அக்கா உங்கள் பிள்ளைய பார்த்தீங்களா? என்ன நீங்கள் இந்த பொம்மை எனக்கு ப்ரெசன்ட் பண்ணா அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா? அப்போ நாங்கள் நினச்சோம், சரி அவளுக்கு கொடுத்த பொம்மையை போய் டீச்சருக்கு ப்ரெசன்ட் பண்ணியிருக்கா, நல்லது தானே. அக்கா அப்படி மட்டும் சொல்லலக்கா, அவன் அந்த பொம்மையை கொடுத்தா என் ரூமுக்கு வந்து கொடுத்தா, நான் தேங்க்யூ அக்கா, நான் தேங்க்யூமா அப்படின்னு சொன்னேன். அவள் சொன்னா, இங்கே தேங்க்யூ சொல்லக்கூடாது, நாளைக்கு வகுப்பில் வந்து எல்லாருக்கும் காட்டி ஜாய் எனக்கு கொடுத்தா அங்கே தேங்க்ஸ். 2 இலை உடம்புனால இவ்வளவு பெத்த பேர் வேணும்னு ஆசையா இருக்கிற ஒரு பொல்லாத உலகத்துல 32 லட்சத்தை ஆண்டவருக்குள்ள வழி நடத்திட்டும் பேர் இல்லாம இருக்கிறான் பாருங்க. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு கேளுங்க, நீங்க ஆசாரியன் தானே? நீங்க பெரிய காரியத்தை செய்வதற்கு அழைக்கப்பட்டவங்க தானே? ஜனங்களை சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போறதுக்கு வாஞ்சிக்கிறவங்க தானே? எவ்வளவு பேரை விரும்புறீங்க? சில சொல்றாங்க 5 கிலோ. நான் நல்லா சொல்றேன், நல்லா கவனிங்க. அதனால தான் நாங்கள் இந்த வாக்கியத்தெல்லாம் கொஞ்சம் தியானிச்சதுனால தான் நாங்கள் பீகாரில் பல 120 பள்ளிக்கூடங்களை கட்டியிருக்கிறோம், பெரிய ஆஸ்பத்திரியை கட்டியிருக்கிறோம், அநேக ஆலயங்களை கட்டியிருக்கிறோம், பெரிய ஆடிட்டோரியத்தை கட்டியிருக்கிறோம். ஆனால் ஒரு இடத்துல கூட கல் பார்க்க முடியாது. ஏன்னா அவர் பேரை மாத்திரம் மேன்மைப்படுத்த விரும்புகிறோம். ஹல்லேலூயா. யாராவது எனக்கு காணிக்கை கொடுத்து எங்க பேரை போட்டிங்கன்னா காணிக்கை கொடுப்பான்னு சொன்னா நான் நிச்சயமா கல்லறையில போடணும்னு சொல்லுவேன். கட்டடத்துல போடுறதுக்கு நான் சொல்லவே மாட்டேன். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிழ்ந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பேரை நினைக்க பண்ணுவேன் என்று சொன்ன பாபிலோனாகிய அந்த நேபுகாத் நேச்சாரின் ஆவி அநேகரை பிடித்து கொண்டது உண்டு. என் பேரை நினைக்க பண்ணுவேன் என்று சொல்ல நிம்ரோதனுடைய பாபிலோனிய ஆவி அநேக நேரத்தில் எனக்கு பேர் உண்டாகணும், எனக்கு பேர் உண்டாகணும், எனக்கு பேர் உண்டாகணும் என்று சொல்லுகிற ஒரு பொல்லாத காலத்தில் இன்றைக்கு ஆண்டவர் இந்த சாபத்தில் திரிகிற மக்களை, உடைக்கப்பட்ட மக்களை, அழிவுக்கிலே வளர்ந்து வந்து பலவிதமாக தாக்கத்தில் இருக்கிற மக்களை ஆசீர்வாதத்துக்குள் கொண்டு வருவதற்கு ஆண்டவருக்கு முன்னதாக என் பெயரை நினைக்காமல் போனாலும் பரவாயில்லை, என் ஆண்டவருக்காக நான் கிரியை செய்வேன் என்று சொல்கிற ஒரு சின்ன கூட்டம் எழும்பித்தான் ஆக வேண்டும். கரங்களை உயர்த்தி அந்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி, ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எனக்கு செய்யும்படியாய் கெஞ்சுகிறான். ஒரு நல்ல பாடல் நான் அடிக்கடி பாடுவது வழக்கம். சிலுவையில் அறையுண்டே இனி நான் அல்ல அவரேதான், சிலுவையில் அறையுண்டே இனி நான் அல்ல அவரேதான், அவரின் மகிமையே எனது லட்சியமே, அவரின் மகிமையே எனது லட்சியமே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. தெரிந்தவர்கள் பாடலாமா? சிலுவையில் அறையுண்டே இனி நான் அல்ல அவரேதான், சிலுவையில் அறையுண்டே இனி நான் அல்ல அவரேதான், அவரின் மகிமையே எனது லட்சியமே,
அவரின் மகிமையே எனது லட்சியமே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகத்தை வாஞ்சிக்கிற மனுஷன் தனக்கு பேர் வருமா வராதாங்கிறதுக்கு ஒரு நாளும் கவலைப்படவே மாட்டான். ஆண்டவர் என்ன உபயோகப்படுத்தினா போதும், ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருந்தா போதும், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டா போதும், அது மாத்திரம் அவனுடைய தலையில பூர்ணமாய் ஆக்கிரமித்திருக்கும். இந்த காலை ஆராதனையில வந்திருக்கிற நாம் கிறிஸ்து இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார் என்பதை மாத்திரம் அறிந்திருந்தோமானால் அது வெறும் செய்திதான். நல்லா கவனிங்க, கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் என்கிற மாத்திரம் நான் அறிந்திருந்தேன், அதை செய்தி தான், வெறும் செய்தி. ஏன்னா நம்ம தேசப்பிதா என்று சொல்கிற மகாத்மா காந்தி துப்பாக்கியால சுட்டு கொல்லப்பட்டார். அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஆபிரகாம் லிங்கன் கருப்பு ஜனங்களுக்கும் உரிமை வேணும்னு சொன்னதுனால அவரும் ஒரு தியேட்டர்ல வச்சு துப்பாக்கியால சுட்டு கொல்லப்பட்டார். கெனடின்னு சொல்லுகிற அமெரிக்க ஜனாதிபதியும் அப்படியே தான் சுட்டு கொல்லப்பட்டார். கொள்கைகளுக்காக அவர்கள் மரித்தார்கள். நல்லா கவனிங்க, இந்திரா காந்தி அம்மையாரும் சீக்கிய மத கோயிலாகிய அந்த அம்ரிஸ்டர்ல இருக்கிற கோல்டன் டெம்பிள்ல டெரரிஸ்ட் அல்லது அதை என்ன டெரரிஸ்ட் என்ன சொல்றாங்க, தீவிரவாதிகள் அவங்க ஆயுதங்களோட பதுங்கி இருக்கிறாங்க. மிலிட்டரி அனுப்பி அவங்களை வெளியே கொண்டு வந்து பிந்தன் வாலான்னு சொல்கிற ஒரு ஆளை கொன்னதுனால அவரையும் கொன்னு குறிச்சாங்க. இவங்கெல்லாம் கொள்கைக்காக தான் மரிச்சாங்க, இவங்கெல்லாம் இப்படித்தான் மரிச்சாங்க. நம்ம ஊருக்கு வந்த, தமிழகத்துக்கு வந்த ராஜீவ் காந்தியும் அங்கேயும் கொல்லப்பட்டார். இலங்கையில பிரேமதாசாவும் அப்படித்தான் கொல்லப்பட்டார். ஏதோ ஒரு கொள்கைக்காக இவங்களெல்லாம் கொல்லப்பட்டார்கள். அத போல இயேசு கிறிஸ்துவும் கொல்லப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார் என்று சொன்னா அது வெறும் செய்திதான். ஆனா நான் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், அதுதான் நற்செய்தி. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? அப்ப சுவிசேஷம்னா என்னையா? சுவிசேஷம்னா என்ன? நல்ல காரியங்கள், நிறைய காரியங்களுக்கு நமக்கு விளக்கம் தெரியாதனால தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய புரட்சி உண்டாகல. இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்னுடைய பாவத்துக்காக, அவரோடு கூட நானும் சிலுவையில் அறைந்து விட்டேன். அப்பதான் அது நற்செய்தியாக எனக்கு மாறுகிறது. தேவ பயம் சொல்லுவாங்க. தேவனுக்கு பயப்படுறதுன்னா என்னையா? எனக்கும் மற்ற மதத்தினருக்கும் என்னையா வித்தியாசம்? மற்ற மதத்தினர் நம்புறாங்க ஆண்டவருக்கு பயப்பட, ஆண்டவனுக்கு பயப்படனா கண்ணை பிடுங்கிருவான், காலை உடைச்சிருவான், ஆண்டவனுக்கு கோயில்ல கொண்டு நேர்ச்சை கொடுக்கலன்னா பிள்ளைக்கு வியாதி வந்துடும், அதனால அம்மா போட்டவன கஞ்சி காக்கி ஊத்து அப்படின்னு சொல்லி அவன் பயப்படுறான். எதுக்கு பயப்படுறான்? தண்டனை கொடுத்துருவான், அந்த ஆண்டவன் தண்டனை கொடுத்துருவான், அதுக்காக பயப்படுறான். நான் அதுக்கு பயப்படலை, என் ஆண்டவருடைய மனது நோகம் செய்த கூடாது, அதுக்கு பயப்படுறேன். அல்லேலூயா. என்ன பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்திடாதீங்க, அவருக்கு மனசுல கஷ்டம் வந்துடக்கூடாது, அதுக்கு பயப்படுறேன். அல்லேலூயா. அப்ப அவன் பயப்படுறதுக்கு நான் பயப்படுறதுக்கு வித்தியாசம் இருக்கா? ஆமா, அவன் பயப்படுற எனக்கு அடி விழுந்துருமே, நான் பயப்படுறது இல்லை, அவருக்கு துன்பம் வந்துடக்கூடாது, என்னை நேசிச்சு தன்னை கொடுத்தவருக்கு துன்பம் வந்து, அதான் தேவ பயத்துக்குள்ள வித்தியாசம், மற்றவங்களுக்கும் நமக்குள்ள வித்தியாசம். அதே மாதிரி தான் செய்திக்கும் நற்செய்திக்குள்ள வித்தியாசம் இதுதான். நீங்கள் நானும் உண்மையாக மரித்திருப்போம் என்றால் எனக்கு புகழ், எனக்கு பெயர், எனக்கு அது, எனக்கு இது என்கிற காரியம் நமக்குள்ள காணப்படுது. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்களே. ஆண்டவர் யாரை உபயோகப்படுத்த விரும்புகிறார் தெரியுமா?
இன்றைக்கு பெரிய பெரிய லட்சியங்களை, சாபத்துல வாழ்கிற லட்சியங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமான பூமிக்கு களைத்திருக்கிற ஜனத்தை, அடி வாங்கி நொந்திருக்கிற ஜனத்தை இன்றைக்கு அந்த நதியை பிளந்து அவளை ஆசீர்வாதத்துல வழி நடத்துறதுக்கு யாரை தெரியுமா தெரிஞ்சிருக்காரு? ஒரு சின்ன கூட்டம். இனி நான் அல்ல, அவரே. இந்த காலை ஆராதனையில இந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிற உங்களை தேடி ஆண்டவர் வந்திருக்கிறார். என் பெயருக்காக, என் புகழுக்காக நான் வாழ மாட்டேன். என் பெயரை நினைக்க வேண்டும் என்று நான் நினைக்கவும் மாட்டேன். என் பெயர் மறக்கப்பட்டாலும் சரி, என் பெயர் மறக்கப்பட்டாலும் சரி, கொஞ்சம் பேருக்கு ஆயுள் நான் ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்கிற ஒரு சின்ன கூட்டத்தை தேவன் தேடி வந்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பொல்லாத உலகத்தில் இருக்கிறோம். எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் தான், எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் தான். அட்வர்டைஸ்மெண்ட் பண்ற காரியத்தில் இன்றைக்கு கலை தேறினவர்களாக ஆவிக்குரியவர்களும் மாறிக்கொண்டு வருகிற ஒரு பொல்லாத காலத்துல இந்த காரியத்துக்கு ஒப்பு கொடுத்த ஒரு சின்ன கூட்டத்தை தேவன் இன்றைக்கும் தேடிக்கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இரண்டாவது அவர்களிடத்தில் காணப்படுகிற ஒரு பெரிய காரியம், முதலாவது காரியம், தங்களுக்கு பெயர் உண்டாக வேண்டும் என்பதில் அவர்களுக்கு ஒரு கவலையும் இல்லை, ஒரு குறியும் இல்லை. இரண்டாவது அவர்களிடத்தில் காணப்பட்ட ஒரு பெரிய காரியம் விசுவாசமும் கீழ்ப்படிதலும். யோசுவாவே, இந்த வழியா நாங்க நடந்து போகலப்பா. நான் முதல்ல சொன்னேன், எங்க மேல இருக்கிறது உடன்படிக்கை பெட்டி, பரிசுத்தமான பெட்டி. இது கொஞ்சமா அசையக்கூடாது. தேவ பிரசன்னத்தை நாங்கள் சுமந்து நிற்கிறவர்கள். எங்க காலடி வைக்கிறதுனால எங்க காலில் இருக்கிற பலத்துல இல்ல, எங்க கிட்ட இருக்கிற கிருபையில இல்ல, எங்க கிட்ட இருக்கிற காரியல, தேவ பிரசன்னத்தை நான் சுமந்து வர்றதுனால வழி இல்லாத இடத்துல வழி உண்டாக்குவேன். ஆனா நாங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? ஒரு கல்லுல நாங்க தட்டி விழுந்துட்டோம், என்ன ஆகுது? ஒரு ஆள் விழுந்தாலும் 4 பேர் விழுந்துருவோம்ப்பா. ஒரு ஆளுடைய விழுக 4 பேரை விழ வச்சிரும். எங்களுக்கு விசுவாசம் இல்லை, அதனால முன்னால ஒரு ஆளை நீ அனுப்பு. அதுல கல் இருக்குதா, அதுல குழி இருக்குதா, அதுல சேறு இருக்குதா என்று பார்க்கிறதுக்கு முன்னால ஒரு ஆளை அனுப்பு. அதுக்கு பிறகு நாங்க பின்னால போறோம்னு சொல்லல. தலைவன் சொல்லிட்டானா, எஸ் சார், நோ கொஸ்டின். கீழ்ப்படுகிறதுக்கு ஒரு தடையும் இல்லை என்கிறதுக்கு நான் ஒரு சின்ன காரியம் சொல்றேன். விசுவாசமும் கீழ்ப்படிதலும் இணை பிரியாத இரட்டை பிள்ளைகள் என்று நான் அடிக்கடி சொல்வேன். ட்வின்ஸ், சியாமிஸ் ட்வின்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். 2 சியாமிய இரட்டையர்கள் இருந்தார்கள் சைனாவில். அவர்களுக்கு பேரே சியாமிய இரட்டையர்கள். ஒருத்தனுடைய ஹார்ட், ஒருத்தனுடைய இருதயம் அடுத்தவனுக்குள்ள இருந்தது, இவனுடைய இருதயம் அவனுக்குள்ள இருந்தது. இவங்க 2 ஆப்ரேட் பண்ணி எடுக்கவே முடியாது. அவங்க 2 பேரும் சேர்ந்தே தான் தூங்கணும், சேர்ந்தே தான் சாப்பிடணும், எல்லாம் சேர்ந்தே தான். ஆனால் 2 பேரும் கல்யாணம் கட்டினான் எப்படின்னு தெரியாது எனக்கு. ஒரு சர்க்கஸ் கம்பெனியில் வச்சு அவனை சர்க்கஸ்லாம் நடத்தினாங்க. எனக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம். அந்த சரித்திரத்தை படிக்கும் போதெல்லாம் நான் யோசித்து பார்ப்பேன், எப்படிடா இவங்க வாழ்ந்தாங்க, இணை பிரியாமல் வாழ்ந்தார்களேமே. ஒருத்தங்க கூட சண்டைக்கவே போட முடியாது, அப்படி இணைக்கப்பட்டிருந்தான். கையை கோத்துட்டு தான் போகணும். முன்னால போனா முன்னால தான் போய் ஆகணும். ஒருத்தன் சொல்லுவான், நான் பின்னால போன முடியாது, ஏன்னா என் இருதயமே அவனுக்குள்ளதான் இருக்கு, அவன் இருதயம் எனக்குள்ள இருக்குது, ஆகையினால் முடியாது. அப்படி இணைக்கப்பட்டிருந்த அந்த இரட்டையர்களை போலதான் கீழ்ப்பிடிதலும் விசுவாசமும் இருக்கிறது. ஆபிரகாம், ஆண்டவர் தன்னை, அது அந்த வசனம் அழகாக இருக்கிறது, வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்தில் அந்த வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்தில் எபிரேய நிருப ஆக்கியோன் அந்த 2 வார்த்தைகளையும் அழகாக இணைத்து எழுதுகிற அந்த வசனத்தை கொஞ்சம் பார்க்கலாம். எபிரேயர் 11வது அதிகாரம் வாசிக்கலாம். 8வது வசனம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசமும் கீழ்ப்படிதலும் இணைந்தே செயல்படுகிறது. நீங்கள் வேதம் முழுவதும் வாசிக்கலாம். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்றாலும் அவன் அதற்கு அந்த பட்டத்தை பெற்றதற்கு காரணம் அவனுக்குள்ளே கீழ்ப்படிதல் இருந்தது. நடக்குமா நடக்காதா என்பதை குறித்து ஒரு கேள்வியும் கிடையாது. உன் பிள்ளையை எடுத்துட்டு வந்து எனக்கு தகன பலி எடுன்னு சொன்னா அவன் பாட்டுக்கு எடுத்துட்டு போவான். அவன் பாட்டுக்கு எடுத்துட்டு போவது மாத்திரமல்ல, இந்த சாம்பலில் இருந்து என் பிள்ளையை நான் எரித்து விட்டாலும் சாம்பலில் இருந்து என் ஆண்டவர் என் மகனை உயிரோடு எழுப்பதற்கு வல்லவராயிருக்கிறார் என்று விசுவாசிப்பான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆழமான
ஆழமான விசுவாசம் கீழ்ப்படிய ஒரு நாளும் தயங்காது. நான் என்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் இந்த சம்பவத்தை எழுதியிருக்கிறேன். ஆனாலும் இங்கே இருக்கிற சிலருக்கு பிரயோஜனமாக நான் சொல்ல விரும்புகிறேன். நான் என் மனைவியை திருமணம் செய்யும் முன்னதாக ஒரு கடிதத்தை எழுதியிருந்தேன். நான் எப்பவும் சொல்வேன், அதான் ஒரே ஒரு லவ் லெட்டர் என் வாழ்க்கையில் எழுதினது, அதான் கடைசி லவ் லெட்டர். அல்லேலூயா. என்ன லெட்டர் எழுதியிருந்தேன்? எங்க அம்மா அப்பா என்னை பார்த்து திருமணம் செய்து கொள்னு உயிர் எடுத்தாங்க. எதுக்குன்னா, பீகாருக்கு நான் போனேன். பீகாரில் போனோன்னு 6 மாசத்துல எல்லாத்தையும் திருடன் தூக்கிட்டு போயிட்டான். எங்க ஊர் திருடன் ரொம்ப நல்ல திருடன். வந்தான்னா ஒன்றும் வைக்காம தூக்கிட்டு போயிடுவான். கோதுமை மாவு வரைக்கும் வைக்கல, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். நான் ஊழியத்துக்கு போயிட்டு வந்து பார்த்தா ரூம் காலியா இருக்குது. பார்த்தேன், படுக்கையை காணும், பெட்டியை காணும், பாத்திரத்தை காணும், ஸ்டவ்வை காணும், எதுவும் ஒருமே இல்லை, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். நான் அப்போ யோசித்தேன், பொருள் இருந்தால் தானே திருட மாறான். அதனால பொருளே இல்லாமல் வந்து போட்டிருந்த பேண்ட்டையும் ஷர்ட்டையும் இன்னொருத்தர் கழட்டி கொடுத்துட்டு காவி வஸ்திரம் போட்டு செருப்பு இல்லாமல் நடக்க ஆரம்பித்தேன். ஒரே ஒரு பை மட்டும் வச்சுருந்தேன். அந்த பையில் எனக்கு இருந்ததெல்லாம் 3 சாமான். ஒன்று என் பைபிள், 2வது நான் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு செம்பு, 3வது ராத்திரி உடுத்துறதுக்கு ஒரு லுங்கி. இவ்வளோ தான் என்னுடைய சொத்து. பகலில் போடுற ட்ரெஸ்ஸை ராத்திரி துவச்சி போட்டு காய போட்டுட்டு அடுத்த நாள் போகிற சாது மாதிரி வாழ ஆரம்பித்தேன். எப்பவும் படுக்கும்போதும் இதை மாட்டிக்கிட்டு தான் படுப்பேன். ஏன்னா அதையும் கூட்டிகிட்டு தூக்கிட்டு போயிடக்கூடாதுல்ல. இருக்கிறதே பைபிள், அதுவும் தமிழ் பைபிள் அங்கே கிடைக்காது. அதனால் அதை மட்டும் மாட்டிட்டு நான் பேசாமல் தூங்குவேன். பிரித்து படுக்கிறதுக்கு கூட ஒரு சரியான காரியம் கிடைக்காது. லுங்கியை வச்சே தலையை தோட்டிவிடும், டவல் கூட வைக்கல. அவ்வளோ ரொம்ப சிம்பிளாக வாழணுங்கிறதுக்காக அப்படி ரொம்ப தீர்மானமாக திருமணம் செய்ய மாட்டேன் அப்படின்லாம் இல்லை, இப்படியும் வாழ்ந்து பார்க்கலாமா முடியுமா அப்படின்னு சொல்லி 2.5 வருஷம் அப்படி வாழ்ந்தேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளை. அதனால அவங்க ஐயோ என் தலைமுறையே கெட்டு போச்சுது, என் தலைமுறை நின்று போயிருன்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மாவும் வாரம் லெட்டர் எழுதுவாங்க, கல்யாணம் பண்ணிக்க. தொல்லை தாங்காமல் எங்கள் அப்பாவுக்கே நான் ஒரு லெட்டர் எழுதினேன். என்ன எழுதினேன் தெரியுமா? நான் ஒரு லவ் லெட்டர் எழுதுகிறேன், அந்த பிள்ளை கொண்டு கொடுங்க. நான் பெண்கள் பிள்ளைங்களுக்கும் ஆம்பளை பிள்ளைங்களும் சொல்லு, நீ லவ் லெட்டர் எழுதுனா யாரை கொண்டு கொடுக்க சொல்லு? அப்பா அம்மாவை. அது தொந்தரவே இல்லை, அது நீனா கொடுத்தாதான் வம்பு. ஆமா லெட்டர் எழுதுனா அம்மாட்ட கொண்டு அந்த பையன்கிட்ட கொண்டு கொடுங்க, இல்லைன்னா அந்த பையன் கொண்டு பிள்ளைகிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு தொந்தரவு இருக்காது. அதனால எங்க அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதி நான் எழுதி கொடுத்தேன். எந்த பொண்ணை பார்த்தாலும் அது குருடோ மொடமோ குட்டையோ நெட்டையோ சோப்போ கருப்போ எப்படி இருந்தாலும் சரி அந்த பிள்ளைகிட்ட கொண்டு கொடுங்க, அவ சரின்னு சொன்னானா நான் கல்யாணம் கட்டுறேன்னுட்டு. அதுல முதல் பாயிண்ட் என்ன தெரியுமா? தேவ சித்தம் செய்வதற்கு என்ன ஒப்பு கொடுத்துருக்கேன். ஆண்டவர் சொன்னாதான் செய்வேன், ஆண்டவர் சொல்லலைன்னா செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தது மாத்திரம் இல்ல, அவளை பயமுறுத்தணுங்கிறதுக்காகவே. உதாரணமாக, நான் 3000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க போறோம், உங்க அப்பாவோ அம்மாவோ செத்து போயிட்டா கூட ஆண்டவர் போக கூடாதுன்னு சொன்னா போக மாட்டேன். இந்த லெட்டரை பார்த்தும் ஒரு பைத்தியம் என்னை கல்யாணம் கட்டணும்னு சொல்லிச்சு. இவ்வளவு பயமுறுத்தலை பார்த்தோம். ஒரு பெண் என்னை திருமணம் செய்யறேன்னு சொல்றேன், அவ தான் எனக்கு மனைவியா இருக்கா. கடந்த 37 வருஷத்தை தாண்டி 38வது வருஷத்துல வந்துட்டோம். அல்லேலூயா. நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, அப்படி ஒப்பு கொடுத்துருந்தோம். சரி, 11வது மாசத்துல என் மனைவியும் நானும் எங்க வீட்டுல இல்லவே இல்லை. கல்யாணம் முடிஞ்ச உடனே அவளை கன்வென்ஷன் கூட்டு போயிட்டேன். ஒரு நாள் கூட என் மனைவி எங்க வீட்டுல முழுசுமா இருந்ததில்லை, மருமகளா இருந்ததில்லை. நான் உடனே பீகாருக்கும் கூட்டிட்டு போயிட்டேன். அப்படி நாங்கள் 11வது மாசத்துல நான் ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு டெலகிராம் வந்தது. எடுத்து வாசித்து பார்த்தேன். எனக்கு அடுத்த தங்கச்சி 3 வயசு எனக்கு சின்னவா, யாரை நான் கையை பிடிச்சி ஸ்கூலுக்கு கூட்டு போனோம், யாரை உட்கார வச்சு ABCDலாம் எழுதி கொடுத்தனோ அந்த தங்கச்சி இறந்து போயிட்டா. இப்போ எனக்கு போராட்டம். நான் என் மனைவி வேற ஒரு ஊரில் இருக்கா, எனக்கு தந்தி வந்தது வேற ஒரு ஊர். நான் இன்னொரு ஊருக்கு பிரசங்கம் பண்ண போயிட்டு இருக்கேன். வெள்ளி சனி ஞாயிறு, வெள்ளிக்கிழமை என் கையில் தந்தி கிடைக்குது. என் தங்கச்சி இறந்தது செவ்வாய்க்கிழமை, ஆனால் வெள்ளிக்கிழமை எனக்கு தந்தி வாங்கினேன். பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொன்னேன். நான் 3 நாள் கூட்டத்துக்கு போயிட்டேன். 3 நாள் கூட்டத்தை முடிச்சுட்டு ஒரு லாரியை பிடிச்சி என் மனைவி இருக்கிற இடத்துக்கு வந்தேன். 2 பேரும் கொஞ்சம் அழுதோம், பாசத்தின் நிமிடம். ஆண்டவர்கிட்ட இப்போ கேட்டோம். ஆண்டவர் எங்களை ஞாபகப்படுத்தினார், நீ தீர்மானம் எடுத்திருக்கிற போகணுமா இல்லையான்னுட்டு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். உடனே முழங்கால் போட்டு 2 பேரும் ஜெபம் பண்ண, ஆண்டவரே நாங்கள் போகிறோமான்னுட்டு. ராத்திரி 2:30 மணிக்கு ஆண்டவர் சொல்கிறார், போ. சரி போகலாம். இப்போ என் மனைவிக்கு ஒரே பெரிய போராட்டம். என்ன போராட்டம் தெரியுமா? முதல் முறையாக மருமகளா மாமா வீட்டுக்கு போகிறோம், மாமியார் வீட்டுக்கு போகிறோம்.
போகும்போதே துக்க செய்தியோட போகிறோமே, என்னை என்னெல்லாம் பேசுவாங்க, அது ஒரு பெரிய போராட்டம். ரெண்டாவது, ஆண்டவர் போன்னு சொல்லிட்டாரு, கையில் காசு கிடையாது. 2 பேரும் நாங்கள் அங்கே வடகோடியிலிருந்து தென்கோடிக்கு வரணும், காசு கிடையாது, என்ன செய்ய போகிறோங்கிற ஒரு சின்ன போராட்டம் எங்கள் 2 பேத்துக்குமே இருந்தது. சில காரியங்களை ஒழுங்கு செய்துட்டு நாங்கள் பணத்தை பார்த்தா 45 ரூபா இருக்குது. 45 ரூபா வச்சுட்டு என்ன செய்கிறது? எனக்கு கொஞ்சம் விசுவாசம் ஆட ஆரம்பிச்சிட்டு, ஆண்டவர் போன்னு சொல்லிட்டாரு. நாங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் ட்ரெயின் பிடிக்கிறதுக்காக போனோம். அங்கே ஒரு நண்பர் வீட்டில் போய் முகம்லாம் கழுவிட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே எங்களை ஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக போனோம். போகும்போது என் மனைவியை பார்த்து சொன்னேம்மா, கையில் காசு இல்லை. என் கூட ரெண்டு ஊழியக்காரங்க இருக்காங்க. நாங்கள் போய் டிக்கெட் எடுக்கிறோன்னாங்கிறாங்க. அவனுக்கு தெரியாது என்கிட்ட காசு இல்லைன்னுட்டு. நான் சொன்னேன், நானே வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லியாச்சு. என் மனைவியை தனியாக கூப்பிட்டு போனேன். எம்மா காசு இல்லை. என் கல்யாணத்தோட நானும் என் மனைவி எடுத்த ஒரு தீர்மானம் என்னென்னா, போட்டிருக்க நகையெல்லாம் விற்று ஊழியம் செய்யணுன்ட்டு ஒவ்வொன்றா விற்றோம். ஏன்னா மாமனார்கிட்ட காசு காட்ட மாட்டார், அதனால நகை போட்டு தான் கல்யாணம் கட்டினேன். நகை கல்யாணம் கட்டின அன்னைக்கே நகை மேலே கை வச்சு, ஆண்டவரே தந்ததுக்காக சோத்திரம், மாமனார் இவ்வளோ தந்திருக்கிறாரு. ஒவ்வொன்றா விற்று கூட்டம் நடத்திக்கிட்டு இருந்தோம். ஒரு நெக்லஸை விற்று ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கினோம், ஒரு செயினை விற்று ஒரு கூட்டம், இப்படியே நடத்திக்கிட்டே வந்தோம். மிஞ்சி இருந்து 2 காப்பு. நான் சொன்னேன், இந்த காப்பு இருக்குதுமா. அவள் சொன்னா, ஊழியத்துக்கு தான் தருவேன், உங்களுக்கு பிரயாணத்துக்கு தரமாட்டேன்ட்டான். இப்போ எனக்கு கொஞ்சம் என்ன செய்கிறது, 45 ரூபா வச்சிருக்கு, 2 பேரும் அந்த கோடியிலேருந்து இந்த கோடிக்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவர் உங்கள்கிட்ட சொன்னார்ல அப்படின்னு கேட்டா என் மனைவி. என்ன சொன்னார்? போன்னு சொன்னார்ல. ரயில்வே ஸ்டேஷனில் யாராவது டிக்கெட் வாங்கி வச்சுருப்பாங்க, போகலாம். அவள் விசுவாசம் பயங்கரமான விசுவாசம், ஏன் விசுவாசம் தான் ஆடிச்சு. அவள் விசுவாசம் பயங்கரமான விசுவாசம். சரிம்மான்னு சொல்லிட்டு ஒரு சைக்கிள் ரிக்ஷாவை கொண்டு வந்து அதில் அவளை ஏற்றி பெட்டி ஏற்கும். ஒரு குட்டி பையன் ஓடி வந்து, உங்களை அந்த அக்கா கூப்பிடுறாங்க, அந்த அக்கா வந்து உங்களை பார்த்துட்டு தான் போகணுன்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன், அவங்க வீடு இந்த பக்கம் இருக்குது, ஸ்டேஷன் இந்த பக்கம் இருக்குது, ட்ரெயினுக்கு லேட் ஆகிடும், நான் வர முடியாது. அவன் என்னை உயிர் எடுத்துட்டான். ஆகினால மனைவியை ரிக்ஷாவில் வச்சுட்டு அந்த பக்கமாக போகும்போது நான் மட்டும் இறங்கி போய் கதவை தட்டினான். ஒரு சகோதரி வந்து கதவை திறந்தாங்க. வந்து திறந்து, அவங்க வந்துட்டீங்களா பிரதர் அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே ஓடி போனாங்க. ஒரு பெரிய கவர் எடுத்துகிட்டு வந்தாங்க. சொன்னாங்க, ராத்திரி 1 மணிக்கு நான் தூங்கி இருந்தவளை ஆண்டவர் எழுப்பி நீங்கள் 2 பேருக்கும் விமானத்தில் போகிறதுக்கு காசு கொடுக்கணும்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவர் வாங்கிட்ட 2:30 மணிக்கு சொன்னான்னா 1 மணிக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் சொல்லுவார். அல்லேலூயா. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தா நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தா நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். பாடலாமா? விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசத்தா நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தா நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகல, கர்த்தரின் வாக்கு மாறல. பக்கத்துல உங்க சொல்லுங்க, விசுவாசிச்ச கீழ்ப்படிவேன். நல்லா கையை குலுக்கி சொல்லுங்க, விசுவாசிச்ச கீழ்ப்படிவேன், கீழ்ப்படிந்தா விசுவாசிப்பேன். அல்லேலூயா. தேவ ஜனமே, இந்த கால வேளையில ஆண்டவர் முதலாவது தனக்காக மரித்த, தன்னுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்து தனக்கு பேர் உண்டாகணுங்கிறதுல கொஞ்சமும் இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு சின்ன கூட்டத்தை தேடுறது மாத்திரமல்ல, விசுவாசித்து கீழ்ப்படியக்கூடிய ஒரு கூட்டத்தை தேடுறாரு. இந்த பெரிய தேசத்துல இருக்கிற நீங்களும் நானும் ஒரு பெரிய காரியத்தை செய்யணும்னுட்டு வாஞ்சித்தீங்கன்னா, நீங்களும் நானும் இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைக்கு உயர்ந்துதான் ஆக வேண்டும்.
கந்தமால் என்று சொல்கிற அந்த ஒரு மாவட்டத்தில் நடந்த ஒரிசாவில் கிறிஸ்தவர்கள் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட காரியத்தை நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க, பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க. ஆட்களை ஓட 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 விட்டு விரட்டி 3 நாட்கள் காட்டுக்குள்ளேயே நடந்து, குடிக்க தண்ணி இல்லாம, சாப்பிட ஒன்றும் இல்லாம, இலைய பறிச்சு அதுல இருக்கிற சாரை மட்டும் ஒழுங்கி கொண்டு ஓடின ஒரு கூட்டத்தை நான் பார்த்துருக்கிறேன். அந்த சகோதர சகோதரிகளோடு கூட பேசியிருக்கிறேன். நாங்கள் நடத்துகிற நர்சிங் ஸ்கூலில் கூட இப்போ 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து. அப்படி ஓடின பிள்ளைங்க இருக்கிறாங்க. நீங்கள் வந்து அவங்கள்ட்ட டெஸ்டிமனி கேட்டிங்கன்னா அழுதுருவீங்க. 3 நாள் காட்டுக்குள்ள ஓட ஓட விட்டு விரட்டி அந்த இந்து வெறியர்கள் கிறிஸ்தவர்களுடைய வீட்டை அடிச்சு நொறுக்கி ஒன்றில் எடுத்துட்டு போக விடாம அநேகரை கொன்று குவித்து, அப்படிப்பட்ட துன்பத்தில் இருந்த அந்த மக்களை பார்த்து நான் சமீபத்தில் என்னுடைய நண்பர் ஹைதராபாத்தில் இருக்கிறார், அவருடைய வீட்டுக்கு போயிருக்கும்போது அவருடைய டேபிள் ஒரு ப்ரேயர் கார்டு இருந்தது. நான் கேட்டேன், பிரதர் கன்வென்ஷன் அங்கே நடந்தது, நீங்கள் போனீங்களான்னு கேட்டேன். நான் ஒரு பிரசங்கியாக போனேன் அப்படின்னு சொன்னார். எத்தனை பேர் வந்துருந்தாங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார் 75,000 பேர் வந்திருந்தாங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை மயப்படுத்தலாமா? 75,000 people. அந்த வேலியில் 4 பக்கம் மலை, நடுவில் ஒன்றுமே இல்லை, டெலிஃபோன் கனெக்ஷன் கூட கிடையாது. அந்த இடத்துல 75,000 பேர் ஆண்டவரை உயர்த்தி பாடினாங்க. அப்போ என் நண்பர் சொன்னார், நான் உங்ககிட்ட கேட்டேன், உங்கள் விசுவாசத்தை காத்து கொண்டீங்களா? ஆமையா, என்ன வந்தாலும் சரி, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்க இந்த விசுவாசம் எங்கள் ஜனத்துக்கு இந்த சுவிசேஷத்தால தான் விடுதலைன்னு அறிஞ்சதுனால, அடிபட்டாலும் நொறுக்கப்பட்டாலும் எங்கள் அப்பா அம்மாவை எங்கள் கண் முன்னாலே கொன்னாங்க, எங்கள் சகோதரிகளை கற்பழித்து கொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் எங்களை தடுக்க முடியல. நாங்கள் விசுவாசிக்கிறதுனால கீழ்ப்படியணும். 75,000 பேர் அந்த சௌரா கன்வென்ஷன், பேப்டிஸ்ட் கன்வென்ஷனில் 75,000. நான் ஆண்டவர் அப்படியே உடனே துள்ளி குதிச்சுட்டேன். ஏன்னா இன்னைக்கு நமக்குள்ள சின்ன வேதனை வந்ததுன்னா, சின்ன காரியம் வந்ததுன்னா விசுவாசிக்கவும் முடியல, கீழ்ப்படியும் முடியல. இப்படி அல்ல, ஆண்டவர் நம்மத்தில ஒரு பெரிய அதிசயத்தையும் அசைவை உண்டாக்குவாராக. கிறிஸ்து நமக்குள்ள மகிமைப்படுவதற்கு எந்த காரியமும் அசைக்காத ஒரு விசுவாசத்தை தருவாராக. என்ன வழின்னு தெரியாது, எங்க விழுவோன்னு தெரியாது. ஆனா தலைவன் சொல்லிட்டான், கர்த்தர் சொன்னான்னு சொன்னான். நீங்க கால் வச்ச மாத்திரத்தெல்லாம் தண்ணி பழக்கணும்ட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கான்னு சொல்லியிருக்கான். அவ்வளவுதான். தலைவன் கர்த்தருடைய வார்த்தை கேட்டா, நான் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறேன். அவ்வளவுதான். ஒப்பு கொடுத்த ஒரு தனத்தை தேவன் இன்றைக்கு தேடி வருகிறார். இந்த தேசத்துக்கு நீயும் நானும் ஆசீர்வாதமாக மாறுவதற்கு வேறு ஒரு வழியும் இல்லை. சம்பூர்ணமான ஒப்பு கொடுத்த ஒரு கூட்டத்தை ஆண்டவர் தேடி வருகிறார். 3வதாக நல்லா கவனிங்க, அவங்களுடைய நிலைமையை கொஞ்சம் நான் பார்க்கிறேன். இவங்களுக்கு அந்த பக்கம் என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம். இவங்களுக்கு அந்த பக்கம், மற்றவங்களுக்கெல்லாம் கட்டாத வீடு, நட்டாத திராட்சை தோட்டம் எல்லாம் கிடைக்கும். இவங்களுக்கு என்ன கிடைக்கும் பார்க்கலாம். உபாகமம் 18வது அதிகாரம், உபாகமம் 18வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். லேவியராகிய ஆசாரியருக்கும் லேவி கோத்திரத்தார் அனைவருக்கும் இஸ்ரவேல் புத்திரருடன் பங்கும் சுதந்திரமும் இல்லாதிருப்பதாக. 2வது வசனம், அவர்கள் சகோதரருக்குள்ளே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு சொல்லியபடியே அவரே அவர்கள் சுதந்திரம். உங்க சபைக்கு நல்ல பேர், ஆல் டு ஜீசஸ். எல்லாம் இயேசுவுக்கே. அந்த சபையில் அங்கமா இருந்தா மட்டும் போதாது, இதை சொல்லணும் வாயில. எந்த சபையில் இருக்கீங்க, எல்லாம் இயேசுவுக்கே. ஆனா பாதி எனக்கு பாதி அவருக்கு, 50-50. 3 யூத குருமார்கள் காணிக்கே கொடுத்து பேசினாங்க. 3 யூத குருமார்கள். ஒருத்தர் சொன்னாரு, நான் எப்படி தெரியுமா காணிக்கை கொடுப்பேன், ஒரு கோடு போடுவேன், இந்த பக்கம் வந்து பைசாவை அள்ளி போடுவேன், இந்த பக்கம் வர்றதெல்லாம் எனக்கு, அந்த பக்கம் வர்றதெல்லாம் ஆண்டவருக்கு. அப்ப எப்படி போட்டிருப்பாருன்னு பார்த்துங்க. வேகமா போட்டிருப்பாரா, மெல்ல போட்டிருப்பாரா? வேகமா போட்டிருப்பாரா? வேகமா போட்டா எல்லாம் அங்க போயிருமே. மெல்ல தான் போட்டிருப்பாரு. இன்னொருத்தர் சொன்னார், நான் ஒரு வட்டம் போட்டுக்கிடுவேன்,
அந்த வட்டத்துக்குள்ள உழுறதெல்லாம் எனக்கு, வட்டத்துக்கு வெளியே விழுறதெல்லாம் அவருக்கு. மூணாவது ஆள் சொன்னார், போடா பைத்தியக்காரங்க, நான் காணிக்கை தூக்கி மேல போடுவேன், அவர் எவ்வளவு பிடிச்சுக்கிறாரோ அது அவருக்கு, மீதி எல்லாம். நிறைய பேர் இப்படித்தான், நிறைய பேர் இப்படித்தான். பக்கத்துல கை பிடிச்சு கேளுங்க, நீங்க எந்த ஒன்னாவது ரகமா, ரெண்டாவது ரகமா, மூணாவது ரகமா? நல்லா கவனிங்க. நிறைய பேர் ஆண்டவருக்கு எல்லாம் கொடுத்துட்டே எல்லாம் கொடுத்துட்டே எல்லாம் கொடுத்துட்டேன்னு சொன்னாலும், எல்லாம் இயேசுவுக்கே என்று சொல்லுகிற சபையில இருந்தாலும், அல்லேலூயா, நல்லா கவனிங்க. வாழ்க்கையில காரியங்கள்ல நாம் தெளிந்தவர்களாக நடப்பது இல்லை என்றதை நாம் அறிந்திருக்கிறோம். இங்க பாருங்க, இவங்க 14 மணி நேரம் நின்றார்களாம். யூத ட்ரெடிஷன் சொல்லுது, காலையிலிருந்து. ஏன்னா 30 லட்சம் ஜனமும் ஆடு மாடு கோழி குதிரை எல்லாத்தையும் தூக்கிட்டு போறான், எல்லாத்தையும் தூக்கிட்டு போறான், எல்லா கூடாரம் தூக்கிட்டு போறான், சட்டி பெட்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு போறான். நம்ம ஊர்ல ஒரு 1 லட்சம் பேர் ஊர்வலம் போனாலே ஊர்வலம் போவதற்கு 3 மணி நேரம் ஆயிட்டுன்னு பேப்பர்ல பெரிய கொட்டை எழுத்துல போடுறானே. அப்படி இருக்கும்போது 30 லட்சம் பேர் கடந்து போகணும். அதுவும் சும்மா இல்ல, ஆடு மாடு எல்லாத்தையும் தள்ளிட்டு போகணும், எல்லாம் பெட்டி படுக்கை எல்லாம் தூக்கிட்டு போகணும். அப்ப எவ்வளவு நேரம் இருக்கும்? யூத பாரம்பரியம் சொல்லுது 14 மணி நேரம், காலையிலிருந்து சாயங்காலம் லேட் நைட் வரைக்கும் இவங்க பிடிச்சுக்கிட்டு நிக்கணும். ஏன்னா வசனம் சொல்லிடுது, வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துல மறுபடியும் திருப்புங்க, வாசிக்கலாம். கடைசி வசனத்தை வாசிக்கலாம். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். எல்லாரும் போற வரைக்கும் நிக்கணும். உங்க கைய ஒரு நிமிஷம் இப்படி நீட்டிங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படி நீட்டுங்க பார்க்கலாம். எவ்வளவு நேரம் இப்படி நீட்டி வச்சிருப்பீங்க? சொல்லுங்களேன், எவ்வளவு நேரம் நீட்டுங்க? 2வது நிமிஷத்துல கீழே போகுது, 3வது நிமிஷத்துல கீழே போகுது. ஏன்னா வலிக்குது, நம்ம கையே நமக்கு வலிக்குது. நம்ம கையை சுமக்கிறதே இவ்வளவு பெரிய பாடா இருக்குது. நம்ம கையை நமக்கு சுமக்கிறதே அவ்வளவு வேதனையாயிருது. 14 மணி நேரம் உடன்படிக்கை பெட்டியை சுமந்துக்கிட்டு நிக்கணும். 3 மணி நேரம் பஸ்ல போயிட்டு வந்தா ஆளை பார்த்தா கொஞ்சம் வீங்கிருது. 8 மணி நேரம் பார்த்தா பொத்துன்னு வீங்கிருது இல்ல. 14 மணி நேரம் ஒரே நிலையில நிக்கணும். எப்பா இவ்வளவு கஷ்டப்படுறியப்பா, எதுக்குப்பா நிக்கிற? அந்த பக்கம் உனக்கு என்ன கிடைக்கும்பா? போறவனுக்கெல்லாம் என்னதுப்பா? கொட்டாத வீடு, நட்டாத திராட்சை தோட்டம் எல்லாம் அவனுக்கு கிடைக்க போகுது. உனக்கு என்னப்பா கிடைக்கும்? கத்தரே அம்மங்கு ஒண்ணும் கிடையாதான். பக்கத்துல கையை பிடிச்சு கேளுங்க, ஒண்ணும் கிடைக்காட்டாலும் எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவேன்னு பாடுவீங்களா? கஷ்டம்தான். அவர் என்னை கொன்று போட்டாலும், அவர் விடுவிக்காமல் போனாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். பேதுரு மீன் பிடிச்சான். ஆண்டவர் சொன்னதுனால கொஞ்சம் ஆழத்துல போடுனா 2 போட்டு நிறைஞ்சிச்சு. 2 போட்டு நிறைஞ்ச உடனே ஆண்டவர் சொன்ன, என் பின்னே வாருங்கள். நானா இருந்தா சொல்லிப்பேன், வித்துட்டு வரேன், கொஞ்சம் கை செலவுக்காவது காசு கிடைக்கும். அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். கொஞ்ச நாள் போச்சு. முதல்ல எல்லாத்தையும் விட்டுட்டான். போட்டை கொடுத்தேன், ஆண்டவர் மீனை கொடுத்தாரு, கூப்பிட்டாரு, போ அப்படின்னு போயிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சது ஆண்டவர் ஐஸ்வர்யவான்களை குறித்து பேச ஆரம்பிச்சாரு. உடனே கேட்டான், எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்தொடர்ந்து எங்களுக்கு என்ன கிடைக்கும்? சீசனாய் இவ்வளவு நாள் கூட போன பின்னர் தான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், மெல்ல கேட்கிறான், என்னது எங்களுக்கு? கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆனா அவனையும் ஏமாத்தல. ஆண்டவர் சொன்னாரு, 12 சிங்காசனம் வைத்திருக்கிறேன்பா, 12 சிங்காசனம் வச்சிருக்கேன். இங்க இல்லைனாலும் அங்க கிடைக்கும்பா, இங்க இல்லைனாலும் அங்க கிடைக்கும்பா. நல்லா கவனிங்க. ஏன்னா
நீ என்னை தெரிந்து கொண்டபடினால, நீ நானே உனக்கு சுதந்திரம்னு ஏற்றுக்கொண்டதுனால. ஒரு தமிழ்ல ஒரு அழகான பாடல், ஒரு ஆங்கில பாடலுடைய மொழிபெயர்ப்பு, நிலம் பொன்னுள்ளோரை நீ பார்க்கும் போது நீனை கிறிஸ்துவின் ஐஸ்வர்யம் உனக்குண்டு, பணம் கொள்ளா பேராசீர்வாதத்தை பார், பரலோக பொக்கிஷமும் வீடும் பார், எண்ணி பாணி பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும், ஆசீர்வாதம் எண்ணு ஒவ்வொன்றாய், கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். மறுபடியும் பாடுகிறேன், மிகுந்த அர்த்தமுள்ள பாடல். அநேக நேரங்களில் நான் தனியா உட்கார்ந்து பாடுற சில பாடலுடைய ஆழமான காரியங்கள் எல்லாம். நீலம் பொன்னுள்ளோரை நீ பார்க்கும் போது நீனை கிறிஸ்துவின் ஐஸ்வர்யம் உனக்குண்டு, பணம் கொள்ளா பேர் ஆசீர்வாதத்தை பார், பரலோக பொக்கிஷமும் வீடும் பார், எண்ணி பாணி பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும், ஆசீர்வாதம் எண்ணு ஒவ்வொன்றாய், கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். ஐயா, இந்த தேசத்துல சாபத்தின் விகுதியினால பிடிக்கப்பட்டிருக்க ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. பீகார்ல எங்க பணித்தளத்துல நடந்த ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். எங்களுடைய பணித்தளத்துல நாங்க சில அநாதை பிள்ளைகளையும் ஆதரித்து வருகிறோம். கிட்டத்தட்ட 2000க்கு மேற்பட்ட அநாதை பிள்ளைகளை போஷித்து வருகிறோம். அந்த அநாதை பிள்ளைகள் மத்தியில ஒரு மகள் இருந்தாள். சில வருடங்கள் எங்களோடு இருந்தாள். அவளை வலுக்கட்டாயமாக அவளுடைய சொந்தக்காரர்கள் எடுத்துக்கோ, அம்மா அப்பா கிடையாது, கொண்டு போய் அவளுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டார்கள். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னுடைய மனைவி ரொம்ப ஏங்கினாள். ஏன்னா அவ பேர் ஷைலி. அந்த ஷைலியுடைய காரியத்தை நினைத்து என் மனைவி அநேக நேரங்களில் சாப்பிடாம அழுதுகிட்டு இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். இவ்வளோ வசனம் சொல்லி கொடுத்தேனே, இவ்வளோ பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்தேனே, இப்படி கொண்டு போய் சின்ன வயசுல அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே, எப்படி இருக்கிறாளோ அப்படின்னு அழுவா. ஆனா சில வருஷங்களுக்கு பிறகு எங்களுக்கு ஒன்று செய்தி வந்தது. அவளை யாரு கல்யாணம் கட்டி கொடுத்தாலும் ஒரு கிரிமினலுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தாங்க. அவன் சின்ன ஒரு பெட்டி கான்ட்ராக்டர். கவர்மெண்ட்ல கான்ட்ராக்ட் எடுக்கிறது மாத்திரமல்ல, துப்பாக்கியை தூக்கிக்கிட்டு மற்றவங்களை மிரட்டி அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த அவன் கல்யாணத்தோட பிள்ளைய எங்க பீகார்ல திருமணம் நடத்தின பிறகு மாப்பிள்ளை வீட்டுக்கு கொண்டு போகும்போது அங்க அந்த விக்கிரகத்துக்கு முன்னால விழணும்னு சொல்லும்போது இந்து முறைப்பேரை பண்ணிட்டாங்க. நான் விக்கிரகத்தை வணங்க மாட்டேன்னு சொன்னோடனே அன்னைக்கே தகராறு வந்திருக்குது. அன்னைக்கே அடி வாங்கியிருக்கா. அடி வாங்கினாலும் நான் விக்கிரகத்துக்கு முன்னால விற்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால அவளை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. மறுபடி அந்த கிரிமினல் கணவனுடைய தம்பி மிகுந்த வியாதிப்பட்டு பயங்கரமா ரத்தம் கக்குவான். அந்த ரத்தம் கக்குற அந்த வியாதியை குணப்படுத்துறதுக்கு எங்க பக்கத்துல தான் காசிங்கிற பனாரஸ் இருக்குது. பனாரஸ்ல ஹிந்து யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. ஒரே நாள்ல 65,000 ரூபா செலவு பண்ணியும் அந்த டாக்டருங்க சொல்லிட்டாங்க ஒன்றும் செய்ய முடியாதுன்னுட்டு தூக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அழுகையோடு கூட தம்பியை ரொம்ப நேசிப்பான். அவனை தூக்கிட்டு வந்தான். அந்த தம்பியை தூக்கிட்டு வந்து அங்கே போட்டு பெரிய பெரிய மந்திரவாதிகளை கொண்டு வந்தான். மந்திரவாதிகள் வந்து மந்திரம் பண்ணும்போது இவ தன்னுடைய கொழுந்தனாருக்கு சுகமில்லைன்னு பார்க்க வரணும்னு சொல்லி வந்தபோது கோடரியை எடுத்து அவளை மிரட்டினான். நீ எதுக்கு இங்க வந்த? இயேசுவை சொல்ல வந்துட்டியான்னு சொல்லி ஏசுனா. அவ சொன்னா, உங்க தம்பி உயிரோடு வர முடியும், நீங்க மட்டும் விசுவாசிச்சின்னா. மந்திரவாதிகள் என்னெல்லாமோ செய்து பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க முடியலன்னுட்டு. இவ அடுத்த அறையில போய் முழங்கால் படியிட்டு இயேசுவே இவங்க கண்ணை திறக்க மாட்டீங்களான்னு ஜெபம் பண்ணும்போது அவன் மறுபடியும் வந்தான். வந்து துப்பாக்கி அவன் நெஞ்சில் வச்சுட்டு சொன்னான், இந்த பார், நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், நீ வந்து என் தம்பிக்காக ஜெபம் பண்ணலாம். என் தம்பி உயிரோடு இருந்துட்டானா நீ கும்பிடுற இயேசுவை கும்பிடுவேன், இல்லைன்னா உன்னைய சுட்டு கொண்டுருவேன். அவள் சொன்னா, நான் ஒரு கண்டிஷன் போடுறேன்,
நான் வந்து ஜெபம் பண்ணும்போது என் இயேசு உயிரோடு இருக்கிறான்னு காண்பிக்க முடியும். நீ துப்பாக்கி தூர போட்டு என்னோடு கூட ஆண்டோடைய பணியை செய்வாயான்னு கேட்டா. ஹல்லேலூயா. அநாத பள்ளிக்கூடத்தில் அங்கே சொல்லிக் கொடுத்த வசனம் கிரியை செய்தது. இவளுக்கு பெரிய பாட்டெல்லாம் தெரியும், சின்ன பாட்டு தான் தெரியும். அந்த பாட்டை பாடி பாடி ஜெபம் பண்ண அந்த பையன் எந்திரிச்சு உட்காந்து சாப்பாடு கேட்டான். அதை பார்த்த அவன் துப்பாக்கி தூர போட்டு கிறிஸ்துவுக்கு 2 பேரும் ஊழியம் செய்து ஒரு சபையை உண்டாக்குனாங்கன்னு நான் கேள்விப்பட்ட உடனே ஓடி போய் அவனை கொண்டு வந்து அவனுக்கு பயிற்சி கொடுத்து அவனை ஒரு இடத்துல கொண்டு வச்சோம். 2 பேருக்கும் நல்ல கிருபைகள் உண்டு, ஏராளமான கிருபைகள் உண்டு. கர்த்தர் அவங்களை நல்லா உபயோகப்படுத்த ஆரம்பித்தார். அந்த ஊரில் நாசரிகஞ்சுன்னு ஒரு ஊரில் அவங்கள வைக்க போது அங்கே ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பம் ஒரு பெரிய வியாபாரிகளின் குடும்பம். அதில் 4 அண்ணன் தம்பிமாரு. ஆனால் அவங்களுக்கு செய்வனை வச்சுட்டாங்க. செய்வனை வச்சதுனால அந்த அண்ணன் தம்பிமாரும் அந்த அவங்களுடைய மனைவிகளும் அழகாக இருப்பாங்க ஆட்கள்லாம். ஆனால் திடீர்னுட்டு இந்த 4 பேரும் 4 காலால் நடப்பான், நாயமாரி நடப்பான். அவங்க மனைவிலாம் நாக்கை வெளியே போட்டு இருப்பாங்க. இந்த நாக்கு கிட்டத்தட்ட 6 அங்கெல்லாம் வெளியே வரும். பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கும். அவங்க எவ்வளவா செலவழிச்சு பார்த்தாங்க. ஒரு நாள் இந்த வினோதையும் மனைவியும் கூட்டி ஜெபம் பண்ண உடனே அவங்களுக்கு சரியாக போச்சுது. ஹல்லேலூயா. அந்த குடும்பத்துக்கு விடுதலை வந்துட்டு உடனே அங்கே நடந்ததை சொல்கிறேன். இந்த பாஸ்டர் எல்லாரையும் கிறிஸ்தவர் ஆக்குறான்னு சொல்லிட்டு அங்கே சின்ன ஒரு ஆராதனை ஸ்தலத்தை கட்டி சபையை உண்டாக்கியிருக்கோம். ஒரு வெடிகுண்டை கொண்டு நடுவில் போட்டு வெடிக்க வச்சு பாஸ்டரை பாயிண்ட் பிளாங்கில் ஒரு தீவிரமான ஒரு இந்து வெறியன் அவரை சுட்டுட்டான். வயிற்றுல, நெஞ்சுக்கு தான் சுட்டான், வயிற்றுல பட்டுச்சு. வயிற்றுல பட்டு குடலை அறுந்து போச்சு. 9 மாதம் அவர் பேச முடியாமல் படுக்கையில் இருந்தார். நல்லா கவனிங்க, விடுதலையின் ஊழியத்தை செய்கிற மக்களுக்கு பாடுகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவர்களை உபயோகப்படுத்தினதுனால இன்னைக்கு அந்த இடத்துல அந்த சபை இருக்குது. அவங்கள வேற ஒரு இடத்துக்கு மாற்றினோம். வேற ஒரு இடத்துல 6 மாசத்துல 175 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து ஒரு பெரிய சபை உண்டாக்கிட்டாங்க. இப்போ அங்கே ஒரு சபை கட்டடத்தை ஜமுனியான்னு சொல்கிற இடத்துல அந்த யூபி பார்டரில் கட்டிக்கிட்டு இருக்கோம். நான் எதுக்கு சொல்ல தெரியுமா? எப்படிப்பட்ட தேசத்தில் இருக்கும் தெரியுமா? 4 அண்ணம்மா தம்பிமாரும் நாயை போல நடந்து அவங்களுடைய பெண்களெல்லாம் நாக்க வெளியே தள்ளி போட்டு சொல்ற சாபத்தில் இருக்கிற அந்த குடும்பத்தை பார்த்து ரசிக்கிறவுக்கு ஒரு கூட்டம் இருக்குமா? ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியல, மந்திரவாதிகளுக்கு முடியல, கோயில் குளங்கள் கொடுக்க முடியல. இயேசுவின் நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் இல்லையே. இப்படிப்பட்ட சாபத்தில் வாழ்கிற ஒரு பெரிய கூட்டம் நிறைந்த இந்த இந்தியாவில் கர்த்தர் ஒன்னையும் என்னை வச்சிருக்கிறார். சொல்லி சூனியங்களினால கட்டப்பட்டு பிசாசினால கட்டப்பட்டு நிற்கிற அநேக குடும்பங்கள் வேதனையில, வெறுமையில அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருக்கிற அந்த ஒரு பெரிய திரள் கூட்டம் ஒரு பக்கம் இருக்குது. அவங்க ஆசீர்வாதத்துல பிரவேசிக்க முடியாதபடி நடுவில் இருக்கிற யோர்தான் பிரிக்கிறதுக்கு வழி உண்டாக்குறதுக்கு தேவன் ஒரு சின்ன கூட்டத்தை, எனக்கு ஒண்ணு வேண்டாம், எனக்கு இதனால பலன் வந்தாலும் வராட்டாலும் பரவாயில்ல, என் ஆண்டவர் மகிமைப்படணும், இவங்க விடுதலை ஆகணும், என் ஜனம் விடுதலை ஆகணும் சொல்லுகிற ஒரு பெரிய கூட்டம் அல்ல, ஒரு சிறிய கூட்டத்தை தேவன் தேடி வந்திருக்கிறார். ஒருவேளை எல்லாரும் இந்த ஒப்பு கொடுதலுக்குள்ள வர்றதுக்கு கஷ்டமா இருக்கும். எப்படி ஐயா ஒண்ணுமே கிடைக்காம அந்த பக்கம் போற நிக்கிறது, 14 மணி நேரம் எப்படி இருக்கிறது? நல்ல கவனிங்க. சரீரத்துல வேதனை, மனதுல போராட்டம். சரீரம் வேதனைப்படுது, மனதுல போராட்டம். போறவனுக்கெல்லாம் அங்க இடம் உண்டு, அங்க வீடு உண்டு, வாசல் உண்டு, எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் நிக்கிறேன்னு அங்க போராட்டம் இருக்கும். ஆனா அது இல்லை, என் ஜனத்துக்கு விடுதலை வேணுங்கிறது, ஜனத்தின் மேல ஒரு பாசம், ஒரு பற்றுதல் கொடுக்கிற ஒரு சின்ன கூட்டம், 4 பேர். இறுதியாக நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த 4 பேர்ல ஒருத்தர் கைவிட்டாலும், ஒருத்தர் விட்டுட்டு போயிட்டாலும் அந்த உடன்படிக்கை பெட்டி நிற்காது. என்ன செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பக்கத்தில் இருக்க இடுப்புல கையை வச்சு, அண்ணா இன்னும் கொஞ்சம் நேரம் தானே, இன்னும் கொஞ்சம் நேரம் ஐயா, இன்னும் கொஞ்சம் நேரம் தான், கடைசி போயிடுவாங்க. தளர்ந்துடாதீங்க, சுமந்துடாதீங்க. ஒருவர் தாங்கி, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவர் உற்சாகப்படுத்தி, ஒரே மனதின் ஆவியை காத்துக்கொள்ளக்கூடிய 4 பேர்.
பிரிவினைக்கு அங்க இடம் இல்லை. நீ அந்த சபை, நான் இந்த சபை, நீ அந்த கூட்டம், நீ இந்த கூட்டம். நோ நோ. தேவஜனமே, இந்த பெரிய இந்தியாவில் எழுப்புதல் வரணும்னா சபை பாகுபாடுகளை மறந்து கிறிஸ்துவ நாமம் உயர்த்தப்படுவதற்கும், தேவனுடைய ஜனங்கள், அடிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் கடந்து சென்று ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கும், கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணுகிற யாரோடு நான் இணைந்து கிறிஸ்துவின் நாமத்தை மாத்திரம் உபயோகப்படுத்துவதற்கும் உயர்த்துவதற்கும் ஏற்பட்டிருக்கிறவர்களோடு கூட இணைந்து நாங்கள் செயல்படுவோம் சொல்கிற ஒரு மனதின் ஆவியை கொண்ட ஒரு சின்ன கூட்டம். இந்த கால ஆராதனையில் வந்திருக்கிறவங்களோடு கூட தேவன் பேசி இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடலாம். பிசாசினால தொந்தரவு பண்ணப்பட்டு விடுதலை இல்லாம, நிலை இல்லாம, சாபத்திலேயே வாழ்ந்து வனாந்தர வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய கூட்டம் எங்க ஊர்லயும், எங்க தேசத்திலையும், எங்க பட்டணத்திலையும், எங்க ராஜ்யத்திலையும் இருக்குது ஐயா. இவங்க ஆசீர்வாதத்துக்குள்ள வரணும்னா உம்மை மாத்திரம், பிரசன்னத்தை மாத்திரம் சுமந்து செல்கிற ஒரு சின்ன கூட்டமாக மாறுவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அதற்கு எவ்வளவு பெரிய விலைக்கரையனாலும் செலுத்துறதுக்கு ஆயத்தம். திரண்டாஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக இருப்பினும், திரண்டாஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக இருப்பினும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. விந்தை கீழு சுராஜா உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கும்போது ஐயா எனக்கு விளங்கி விட்டது, இந்த சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரதுக்கு தான் ஆண்டவர் என்ன ஆசாரியரா மாற்றி இருக்கிறாரு. சின்ன ஆசாரிய கூட்டமாக அவருடைய பிரசன்னத்தை சுமந்து சென்று எனக்கு பேரு வராட்டாலும் பரவாயில்ல, நான் அவரை மேன்மைப்படுத்தி பல ஆயிரங்களை கிறிஸ்துவின் மந்தைக்குள்ள கொண்டு வருவதற்கு என்னை சம்பூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் உங்க வலது கையை தூக்கி காண்பிப்பீர்களா? ஜீசஸ், glory to God. 4 பேர் இருந்தாலே பெரிய காரியத்தை செய்கிற ஆண்டவர். இங்க இருக்கிற 400 பேர் எழும்பினா இந்த தேசம் அசைக்கப்படும் அல்லவா? எல்லாரும் வாயை திறந்து கண்களை மூடி கையை வைத்தினதுமாக என்ன பாரு ஆண்டவரே, நான் வந்திருக்கிறேன், எங்களை பாங்க ஆண்டவரே, எங்களை இணைத்து விடுங்க, எங்களை அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்துக்குள்ளேயும் அர்ப்பணத்துக்குள்ளேயும் வழி நடத்துறீங்க சுவாமி. அநேகருடைய கரங்கள் மேல போயிருக்கிறதுக்காக நன்றி. கையை உயர்த்தினவங்க மாத்திரம் அப்படியே அமைதியை எழுந்து நிற்கலாமா? அமைதியாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, என் ஆவி ஆத்மா சரீரம். கையை உயர்த்தினவங்க மாத்திரம் எழுந்தா போதும். உனக்கு பயமா இருந்து இவ்வளவு விலைக்கரை என்னால் செலுத்த முடியலன்னு உட்கார்ந்துக்கிடலாம், உனங்களை தப்பா நினைக்க மாட்டோம். நீ வாலிபத்துல வாழ்ந்தாலும் இன்றைக்கு சொல், நான் என் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என் ஒப்பு கொடுக்கிறேன். என்ன வந்தாலும் எங்கு சொல்லாலும் நீங்க செய்ய சொல்ற வேலையை செய்வதற்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்கிறேன். ஒரு ஒப்பு கொடுத்தலோடு கூட 2 கரங்களை உயர்த்தி இந்த பாடலை பாடலாம், ஜெபமாக பாடலாம். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா.
அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா, கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. கைய வைத்திருக்கவங்க சத்தத்தோடு சொல்லுங்க, காரைக்கால் முழுவதும் எங்களை உபயோகப்படுத்துங்க, இந்த தேசம் முழுவதும், இந்திய தேசம் முழுவதும் எங்களை உபயோகப்படுத்துங்க. நாங்க நின்று நாங்க தியாகமா நிக்கிறது எங்க தேசத்தை அசைப்பதற்கும், எங்க தேசத்துல ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கும், எங்க தேசத்துல சாபத்துல இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே கண்டு கொண்டு உம்மால் வைத்திருக்கிறவளை அனுபவிப்பதற்கு, தடையான இருக்கிற யோர்தான்களை பிரித்தெடுப்பதற்கு எங்களை உபயோகப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை உபயோகப்படுத்துங்க ஐயா, எங்களை உபயோகப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுங்க. பரலோகம் இதை அங்கீகரிப்பதாக, பரலோகம் இதை அங்கீகரிப்பதாக, பரலோகம் இதை அங்கீகரிப்பதாக. மறுபடியும் சொல்லாம, உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா, கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா, உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா, கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா.